ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் வச்சு நம்மளோட ஷெல்ஃபில் எப்படி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே தாங்க ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இந்த ட்ரே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் குழந்தைங்களோட இன்னர் வேர்ஸ் வைக்கலான்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு இதில் வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டா நீட்டாக ரெண்டு பக்கமாக அடுக்கிடலான்ட்டு இந்த கார்போர்ட் அட்டையை எடுத்திருக்கேங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் திக்காக வேணும்ன்ட்டு நான் இதில் செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். உங்ககிட்ட இதை விட திக்காக இருக்குனாலும் அப்படியே நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணி கூட அடுக்கிக்கலாம். ஸோ எதனால் இந்த மாதிரி டிவைட் பண்ணி அடுக்கிறோன்னா, எடுக்கும் போது கலையாத இருக்கும், அதே மாதிரி கரெக்டாக நீட்டாக அடுக்கலாங்க. அதுக்காக தான் இது ஸ்பேஸ் ஓவராக இருக்கிறதுனால எல்லாம் வச்சா கச்ச கச்சன்னு ஆயிடும் அப்படின்றதுனால இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னர் வேர் வந்து குழந்தைங்களது இதை வந்து ஆல்ரெடி நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் எப்படி அடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வைக்கும் போது குழந்தைங்க வந்து இந்த ட்ரேவை அப்படியே எடுத்துகிட்டு உடனே எது தேவையோ எடுத்துகிட்டு அப்படியே ட்ரேவோடையே உள்ளே வச்சுடுவாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ஷெல்ஃபில் வந்து கச்ச கச்சன்னு ஆகாது, நீட்டாகவும் இருக்குங்க. ஸோ நீங்கள் கபோர்டு போடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேண்டீஸ் எல்லாம் வச்சாச்சு பாருங்கள். ஒரு பக்கம் பனியன், ஒரு பக்கம் பேண்டீஸ். ஸோ குழந்தைங்களுக்கு அப்படியே அவங்களே எடுத்துகிட்டு நீட்டாக எது வேணுமோ எடுத்துப்பாங்க. கலர்ஸாக நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் எந்த கலர் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுன்றது கூட நம்ம இந்த மாதிரி பார்த்து எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் தாங்க. இப்போ இந்த ட்ரே மாதிரி இருக்க பாக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் நான் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னோட பையனோட ஷர்ட், டிஷர்ட் அதுக்காக ரெண்டு பார்ட்டிஷனாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகே ஒன்றே ஒன்று போதுனாலும் நீங்கள் ஒன்றா கூட அடுக்கிக்கலாம். இது குட்டி பசங்களது டிஷர்ட்டோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இந்த டிஷர்ட்டையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் அடுக்கிக்கிறேன். இப்போ இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது போட்டு போகிற டிஷர்ட்டு, அதனால் ஒரு பக்கம் இந்த மாதிரி அடுக்கிக்கலாங்க. ஸோ ஸ்பேஸ் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருது. ஸோ எந்த கலர் வேணும்னாலும் அவங்க ட்ரேவை எடுத்தாங்கன்னா டக்குன்ட்டு எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஷர்ட்ஸ் வைக்கிறேங்க. ஷர்ட்டெல்லாம் ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து இன்னொரு பக்கம் வச்சுக்கிறேன். இதெல்லாம் வெளியே எங்கேயாவது ஃபங்க்ஷன்னா போட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போ ரஃப் டிஷர்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது இன்னொரு ட்ரே, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ என்னோடய பசங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே பிடிச்சது. அவங்க தான் இதெல்லாம் வந்து அடுக்கியும் கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எப்போ எது வேணும்ன்ட்டு டக்குன்னு எடுத்துடலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது இன்னர் வேர்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் தாங்க அடுக்க போகிறேன். ஸோ இந்த ட்ரே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்களுக்கு வந்து பிக் பஜார்லேயோ இல்லை ரிலையன்ஸில் இந்த மாதிரி இடத்துல கூட இதெல்லாம் கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு சைஸ் சின்னது. இப்போ கீழே அதாவது இதில் பாதி தாங்க இது இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ட்ரெஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெரிய ட்ரே இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டாய்ஸை கூட போட்டு வச்சுக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் எது வேணுமோ போட்டு வைக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி ட்ரெஸ்ஸை வந்து இதில் எப்படியெல்லாம் ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணலான்றது தாங்க காமிச்சிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக லெக்கின்ஸ் தாங்க. ஸோ என்னோடய லெக்கின்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் இதில் வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷெல்ஃப் அதாவது கபோர்ட்ஸ், க்ளோசிங் கபோர்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா செமையாக இருக்குங்க. கபோர்டே தேவையில்லை. பட் கபோர்டு இருக்கவங்களும் உள்ளே வந்து நீட்டாக நம்மளுக்கு வந்து கலையாத இருக்கணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ரேக்கெல்லாம் வைக்காத இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ட்ரேவாக நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா அப்படியே அழுக்காக எடுத்து அதாவது கலையாத டக்குன்ட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் எல்லா லெகின்ஸும் மடித்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி அந்த பாக்ஸுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் மடிச்சுக்குங்க. ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் இதில் அடுக்கிறதுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம அடுக்கிடலாம்.
ரொம்ப நீட்டாக இருக்குங்க. யாராவது வந்தால் கூட உங்களுக்கு வந்து டக்குன்ட்டு அது கலையவே கலையாது இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம வந்து கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும், ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு, அந்த கவலையே வேண்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பாக்ஸஸில் இருக்கும்போது உங்களுக்கு கலைய வாய்ப்பே இல்லை. அந்த பாக்ஸ் உள்ளேயே தான் 1-2 கலையுமே தவிர அதையும் நம்ம அடுக்கி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி அடுக்கிக்கலாம். அப்படி இல்லையா இப்படி நீட்டமாக வேணும்னா இப்படியும் அடுக்கிக்கலாம். அப்படியும் இல்லையா உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணாலும் அடுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எப்படி அடுக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா 2 டைப் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தா வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ நான் ஃபோல்டிங் வந்து இன்னொரு சுற்று கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தேன். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டிங் வேண்டாம் அப்படின்னா இப்போ 3 ஃபோல்டிங்காக பண்ணிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 3 ஃபோல்டிங்கில் பண்ணிவிட்டு இது உள்ள இந்த டைப்பில் அடுக்கிக்கலாம். பட் நான் இப்படியும் அடுக்கலை, உங்களுக்கு ஃபோல்டிங்காக இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். ஒரு டைப்பில் ஃபோல்ட் பண்ணலான்றதுக்காக தான் இதை காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக மடிக்கிறதுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் மடித்து அடுக்கிடலாம். எப்படி மடிக்கலாம் அப்படின்றத தாங்க இதில் சொல்லியிருக்கேன். பட் நான் வந்து அதை மடித்ததை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு எந்த மேட்சிங் லெகின்ஸ் வேணுமோ அப்படியே எடுத்துடலாம், கலையும் கலையாது. சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதில் ஆஃபாக இருக்க மாதிரி ஒரு பாக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ட்ரேயில் தாங்க நம்ம அடுக்க போகிறோம். இதுக்கும் நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து நடுவில் வச்சுருக்கேன். ஸோ இது என்னோட பாப்பாவோட டிஷர்ட்ஸ்லாமும் ஒரு பக்கம் அடுக்கிக்கலாம் அப்படின்ட்டு அடுக்கியிருக்கேன். 2 பக்கமே அது தாங்க அடுக்க போகிறோம். இது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் ஒரு பக்கம், அப்புறம் ரஃப்து ஒரு பக்கமும் அடிக்கிட்டு ஒரு பக்கம் வந்து லெகின்ஸ் அடுக்கியிருக்கு. ஸோ எப்போ எது மேட்சாக வேணுமோ எடுத்து டக்குன்னு போட்டுடலாம். இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக சுடிதார் செக்ஷன் தாங்க. நான் இப்போ சுடிதார் தான் ஃபோல்ட் பண்ணுறத எப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக ஃபோல்ட் பண்ணுவீங்க. இன்றைக்கி வந்து நான் எந்த ட்ரேயில் அடுக்க போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் மடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் சின்ன பாக்ஸாக இருந்தால் 4ஆக மடிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி 3ஆக மடிச்சுக்கலாம். ஸோ இது உள்ளேயே வந்து நம்ம பேண்ட்டும் ஷாலும் கூட சேர்த்து வச்சுட்டோன்னா தேவைப்படும் போது அப்படியே செட்டாக எடுத்துக்கலாம். எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா செட்டாக எடுத்து வச்சிடலாம். அப்போ போய் ஷால் எங்கே இருக்குன்ட்டு தேட தேவையில்லை. நிறைய டைம் வந்து இந்த ஷால் வந்து ரொம்ப மிஸ் ஆகுங்க, ரொம்ப தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட்டாக நீங்கள் வைக்கும் போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இன்னொரு டைம் காமிக்கிறேன். ஸோ உங்களோட ட்ரே எந்த சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. இன்னொரு வீடியோவில் நான் வந்து சாரீ எப்படி ஃபோல்ட் பண்ணி எப்படி செட்டாக வைக்கலான்றதையும் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் அயர்ன் பண்ணலை, ஸோ உங்களுக்காக மடித்து காமிக்கிறேன் ட்ரேயில் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி காட்டன் சுடிக்கெலாம் நீங்கள் வந்து அரிசி தண்ணியை வந்து ஊற வச்சு அயர்ன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக நல்லா க்ரிப்பாகவே இருக்குங்க. அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மேலே வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பேண்ட்டையும் ஷாலையும் உள்ளே கூட வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மடித்து நீட்டாக வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதோ இந்த மாதிரி கூட உள்ளே வச்சுட்டு இதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு கலையவே கலையாது. இப்போ இந்த ட்ரேயில் தாங்க நான் அடுக்க போகிறேன். ஸோ இந்த ட்ரே வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற சுடிதாரை வந்து அடியில் வச்சிடலாம். ஸோ நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா காட்டன்லாம் அதிகம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து மேலே வைங்க. ரொம்ப ரேராக எடுக்கிறத கீழே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கலையும் கலையாது. அதே மாதிரி தேவைப்படும் போது சட்டுன்னு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணதை நான் எல்லாத்தையும் அடுக்கிட்டு இந்த ட்ரேயில் நீங்கள் சாரீ கூட வைக்கலாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கபோர்டு வந்து ரொம்ப இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரேவை வந்து நீங்கள் கட்டில் கடியில் கூட இந்த மாதிரி அடுக்கிட்டு வச்சிடலாம். ஸோ ஓப்பன் கபோர்டு இருக்கவங்க கூட இந்த மாதிரி அடுக்கினீங்கன்னா நீட்டாக இருக்கும். பட் க்ளோஸ்டு கபோர்டு இருக்கவங்க கூட தேவைப்பட்டால் இதை வந்து ரேக்காக இழுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ நீட்டாகவும் இருக்கும். காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள்.
இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, லுக்காகவும் இருக்குது. பாருங்கள் நான் அடுக்குனதை ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸ் பாக்ஸ் வேணுமோ வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பையனோட இது ரஃப் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றுத்தில் அடுக்கியிருக்கேன். வெளியே போட்டு போகிற ட்ரெஸ், ஷர்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக அடுக்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பாப்பாவது டிஷர்ட் 2 வெரைட்டியாக அடுக்கியிருக்கேன். யூஸ் பண்ணுறது வெளியே போட்டு போவோம். லெகின்ஸ் இது வந்து பாப்பாவது சின்னது லெகின்ஸ், அப்புறம் இன்னர் வேர்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இருக்குங்க. நீங்கள் கபோர்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போ தேவையோ அதை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீட்டாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கபோர்டு இல்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் அழகாக நீட்டாக அடுக்கி வச்சிங்கன்னா நம்மளுக்கு பார்க்க அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.